ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சாக்லேட் ப்ரௌனி தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன், நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த வெண்ணெய் இருக்குது, பட்டர், அது ஒரு 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் அது ஒரு 135 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பாயில் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு இப்படி நல்லா கலரி விடலாங்க. மெல்ட் ஆகட்டுங்க. பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. நம்ம கீழே பாத்திரத்தில் தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் ஆட் பண்ணி நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு தனியாக கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குங்க. அதில் 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். அதை அப்படியே நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சுங்க. ஒயிட் சுகர் ஒரு 65 கிராம் இருக்குது, அதை இதோட சேர்த்திக்கலாம். அப்புறம் ப்ரௌன் சுகர் அதையும் ஒரு 65 கிராம், ரெண்டும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம் எடுத்துருக்கேங்க. மைதா ஒரு 80 கிராம் எடுத்திருக்கேன். அது ரெண்டும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஜலிச்சுக்கலாங்க. ஜல்லடையில் போட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். மைதா அடுத்து ஜலிச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலர்லாங்க. ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நம்ம பீட் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த டார்க் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணது நம்ம இதோட சேர்த்திக்கலாங்க. அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாதாம் முந்திரி இருக்குங்க, நட்ஸு, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எடுத்து அப்படியே அந்த பாருங்கள் 8 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவிருக்கேன். இதில் நம்ம அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். பேனில் ஊற்றுனதுக்கப்புறம் பேன் நல்லா இப்படி டேப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துல இதாகும். கொஞ்சம் நட்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அடுத்தது சாக்கோ சிப்ஸுங்க. ஒயிட் சாக்லேட், பாருங்கள் எல்லாம் இதில் போட்டேன். நீ எடுத்த வேணாம் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே போட்டேன். ஒரு பாத்திரத்தில் மணல் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நம்ம இடையிடையில் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. நான் வெளியில் எடுத்திருக்கேன். பார்க்கவே எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆற விட்டு நம்ம அப்புறம் அறுத்துக்கலாங்க. கட் பண்ணிக்கலாங்க. இப்படி பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.